நம்ம நன்றி. வாழ் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணைய வழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவை நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். மேலும் வரவேற்புரை நல்கிய அருள்நிதி பகீரதி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம் குரு வணக்கம் பாடி ஆழமான தவத்தை, சாந்தி தவத்தை அருமையாக நடத்தி கொடுத்த அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றியுரை வாழ்த்துரை கூற இருக்கும் அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கும் உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் எனது அன்பை, நன்றிகளை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். சிந்தனை தலைப்பு ஒழித்தல் செய்தால் ஒளி மிளிரும். ஒழித்தல் செய்தால் ஒளி மிளிரும். புதிய தலைப்பு, கூடவே புத்துணர்வு தரும் தலைப்பு, புரிதலை அதிகப்படுத்தும் தலைப்பு. கொஞ்சம் புதுமையான தலைப்பு, சிந்திப்போம். எதை ஒழிச்சா என்ன ஒளி மிளிரும், எதை ஒழிக்கணும், அதை ஒழிச்சா என்ன ஒளி நமக்குள்ள மிளிரும், அதை தான் பார்க்க போறோம். ஒரே வரி விடையாக சொன்னோம் அப்படின்னாக்க, ஆணவத்தை, அதாவது தன்முனைப்பை, ஈகோவை ஒழிச்சா நமக்குள்ள இருக்கிற அந்த ஒளி மிளிரும். விரிவான விளக்கமா அதை பார்க்க இருக்கிறோம். சுவாமிஜி எப்பவுமே நேர்மறை கருத்துக்கள், உடன்பாட்டு கருத்துக்களை தான் அதிகமா சொல்லுவாங்க. இப்ப இந்த ஒழித்தல் அப்படிங்கிறது எதிர்மறை வார்த்தை எதற்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டா, கவலைக்கு தான் கொடுப்பாங்க. கவலையில மூழ்கிட்டோம் அப்படின்னாக்கா காணா போயிடுவோம். அதான் கவலை கடலை கடிரும் வடிவேல்னு நம்ம அருணகிரிநாதர் கூட ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. ஸோ கவலையில அதிகமா நம்முடைய ஆற்றல் வெளியேறிடும். இன்னும் அதிகமா வெளியேறது எதுன்னு கேட்டிங்கன்னா, பேராசை, சினம், கவலை, அந்த மூணுல தான் அதிகமா வெளியேறிடும். அதனாலதான் பேராசைய நிறை மனமா மாத்துறதுக்கு நமக்கு ஆசை சீரமைத்தல் பயிற்சி, சினத்தை பொறுமையா மாத்திக்கிறதுக்காக சினம் தவிர்த்தல் பயிற்சி சுவாமிஜி கொடுத்திருக்கிற மாதிரி கவலையையும் ஒழிக்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா கவலையால ஆகிறது எதுவுமே கிடையாது. அதனால கவலையை ஒழிச்சிட்டு கடமையில நிற்கணும் அப்படின்னு தான் கவலை ஒழித்தல் பயிற்சியும் நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு தலைப்பே எப்பவுமே பாசிட்டிவா தான் கொடுப்பாங்க. இந்த தடவை நெகட்டிவா கொடுத்தாங்கன்னு நினைக்க வேண்டாம். ஒழித்தல் அப்படிங்கிறது எதிர்மறையா இருந்தாலும் பின்னாடி ஒரு பாசிட்டிவ் வருது பாருங்க. நமக்குள்ள ஒரு ஒளி இருக்கு, உள் ஒளி. அது எப்படி இதை ஒழிக்கிறதுனால நமக்குள்ள மிளிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசை, சினம், கவலை எல்லாத்துக்கும் அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா 6 குணம்தான். அதுக்கு காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான், தனது அப்படிங்கிற எண்ணத்தோடைய எழுச்சி தான். அதுக்கும் மூல காரணம் என்னன்னு பார்த்தா தன்முனைப்பு தான். அப்ப தன்முனைப்பை ஒழித்தால், அதாவது தன்முனைப்பு ஆணவம்னு சொல்றோம் இல்லையா, அதை ஒழித்தால், அதாவது ஒழித்தல் செய்தால் உள் ஒளி மிளிரும். அந்த உள் ஒளி தான் நம்முடைய ஒளி. அது அன்பொளி, அருள் ஒளி, அறிவொளி எனும் சுத்த வெளி. எப்படின்னு பார்க்கலாம். இப்ப தன்முனைப்புக்கு நம்ம பழைய காலத்துல எப்படி வேறு பேர்ல அதை சொன்னாங்க, சுவாமிஜி அதை நல்லா தமிழ் படுத்தியிருக்காங்க. முன்னாடி எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணவம்னு சொல்லுவாங்க, அகந்தைன்னு சொல்லுவாங்க, செருக்குன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல நம்ம ஈகோன்னு சொல்றோம். இப்போ நம்ம சின்ன வயதுல படிச்சிருப்போம். மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் சொல்லிட்டு குமரகுருபரர் பாடியிருப்பாரு. தொடுக்கும் பழம் பாடல்னு அந்த பாடல் ஆரம்பிக்கும். அதுல இடையில வரும், அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உள கோயில் ஏற்றும் விளக்கே அப்படின்னு சொல்லி குமரகுருபர் பாடுவாரு.
இதுல அகந்தை கிழங்கைங்கிறது இந்த ஆணவம் அததான் சொல்றாரு. அது ஆணவத்தை எடுக்கும் அப்படின்னாக்கா அதுதான் ஒழிக்கும்னு இப்ப நமக்கு தலைப்புல கொடுத்திருக்காங்க. அந்த ஆணவத்தை யாரெல்லாம் ஒழிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா தொழும்பர்னா அடியார்கள், இறைவனை பற்றி பாடி பக்தி செய்யக்கூடிய அடியவர்கள். அவங்களுடைய உள்ள கோயில்ல ஏற்றும் விளக்கு அப்படிங்கிறது இதோட பொருள். அகந்தையை நம்ம அழித்தோம்னா அந்த அழித்த அடியார்களுடைய உள்ளத்துல எந்த விளக்கை ஏத்துறோம்? இறைநிலைங்கிற அந்த விளக்க ஏத்துறோம். அப்ப தன்முனைப்பை ஒழிக்கணும். பயிற்சி செய்தோம் அப்படின்னாக்க நமக்குள்ள அந்த உள்ள கோயில்ல இறைநிலை ஒளிர்றத நம்மால பார்க்க முடியும். அந்த உள் ஒளியத்தான் இப்ப நம்ம அன்பொளி, அறிவொளி, அருள் ஒளின்னு சொல்றோம். ஏன்னா உள்ள இருக்கிற இறைநிலை நம்ம உணர தொடங்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம கிட்ட இருந்து எது ஒளிரும்னா அன்பு தான் வெளிப்படும். அந்த அன்பு அருளா ஒளி வீச தொடங்கும். அது அறிவாகவும் செயல்பட தொடங்கும். அந்த இறைத்தன்மை நமக்குள்ள வெளிப்படும். இப்ப இறைநிலையை நம்ம அடைய விடாம தடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சொல்லுவாங்க சுவாமிஜி. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அத சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பதி பசு பாசம்னு சொல்லுவாங்க. திருமந்திரத்துல கூட ஒரு பாடல் வரும். பதி பசு பாசம் என பகர் பதியை சென்று அணுகா பசு பாசம் பதியை அணுகிரில் பசு பாசம் நில்லாவேன்னு வரும். அதாவது பதிங்கிறது இறைவன், பசுங்கிறது ஆன்மாக்கள், நம்மளை மாதிரியே உயிரினங்கள். பாசம் அப்படின்னுது கட்டுப்பட்ட தலை, அந்த களங்கம்னு சொல்லுவாங்க. அப்ப இறைவனை போய் நம்ம உயிரினங்கள் சேராது. ஏன் சேராதுன்னா அதுகிட்ட அந்த ஆணவம்னு சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய அந்த பாசம் அது தலை மாதிரி பிடிச்சிட்டு இருக்கு. அதனால அணுக முடியல. ஆனா பதிய அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டுமே நில்லாது. எது நிக்காது? நாம உயிர் இல்லை இறைவன் அப்படின்னு உணர்றதுனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலம் முதல்லயே 3 மலங்களும் அடியோட அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் சுவாமிஜி நமக்கு எளிமை நல்ல அருமையா தமிழ் படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிறது தான் தன்முனைப்பு, பாவப்பதிவு, மாயை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுவாமிஜி ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. அதை சாமியம்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா அப்படிங்கிறது தான் சாமியம்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன் 3 களங்கத்தோட இருந்தா அவன் வந்து மனிதன். காட் பிளஸ் 3 இம்பியூரிட்டிஸ் ஈக்குவல் டு மேன். அதே மாதிரி மனிதன்ல இருந்து அந்த 3 களங்கத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா அவன் கடவுள் ஆயிரான். மேன் -3 இம்பியூரிட்டிஸ் ஈக்குவல் டு காட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல முதல்ல இருக்கிற அந்த தன்முனைப்பு மட்டும் நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாவம் செய்ய மாட்டோம், மாயையிலையும் சிக்கிக்க மாட்டோம். ஸோ நமக்கு தெரியாமலேயே நம்மிடம் ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு இருள் பண்பு தான் ஆணவம் அப்படின்னு சொல்ற அந்த தன்முனைப்பு. காலம் காலமா கருமைய பதிவா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. மனதோட ஆழத்துல அமைந்துள்ள வேர். இப்ப மரத்தோடைய வேர் ஆழத்துல இருக்கிற மாதிரி நம்முடைய மனத்துல ஆழத்துல அமைந்திருக்கிற வேர், அதனுடைய விளைச்சல் தான் இந்த 6 குணம். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்ங்கிறது. அந்த 6 குணமும் நற்குணம் இல்லை, உணர்ச்சி வயப்பட்ட குணம், தீய குணம், தீய விளைவை தரக்கூடிய குணம். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஜீவகாந்தம் வறட்சி ஏற்படுது, கருமையமும் களங்கப்படுத்திடுது. அதனால என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமா பாதகங்கள். அதனாலதான் குமரகுருபர் அந்த காலத்துல அகந்தைய வேரோட அத கிழங்கோட அகழ்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் சுவாமிஜி இந்த அகந்தை கிழங்க தான் தனது அப்படின்னு சொல்லி அது விரிகிறதுனால அந்த தான் என்பதை அதிகாரப்பற்றும் அப்படின்னும், தனது அப்படிங்கிறத பொருள் பற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 பற்றும் அடியோடு பற்றையும் அழியோடு அடித்தவங்க தான் நம்முடைய ஞானிகளும் மகான்களும். அதை ஒழித்தல் செய்யறதுக்கு தான் அருள் தந்தை கொடுத்த பயிற்சி தான் நம்முடைய அருகுண சீரமைப்பு. அந்த அருகுண சீரமைப்பு மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஒளியை நம்மால பெருக்கிக்க முடியும். இப்போ இந்த தன்முனைப்பு எதனால நமக்குள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் அதிகமா இருக்கும்போது அந்த செருக்கு இருக்கும். பண செருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உயர்ந்த பதவியில இருக்கும்போது அதுவுமே நமக்கு ஒரு ஆணவத்தை கொடுக்கும். அது மாதிரி இப்போ உயர்ந்த அதிகாரத்துல இருந்தோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு ஒரு செருக்க கொடுக்கும். அதே மாதிரி நம்ம உயர்ந்த குடியில பிறந்திருக்கோம் அப்படின்னாக்கா அது கூட நமக்கு தன்முனைப்பு ஆணவத்தை கொடுக்கும். ஸோ ஞானிகளை கூட இந்த தன்முனைப்பு விட்டுறது இல்லை. ஸோ அதுக்கு ஒரு வரலாற்று சான்று பார்க்கலாம்.
அத்வைத தத்துவம் தந்த ஆதிசங்கரர் நமக்கு தெரியும். அனைத்து ஞானங்களையும் அடைஞ்ச போது கூட அவருடைய வாழ்விலையும் இது மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. அந்த காலத்துல தீண்டாமை வந்து தலை தூக்கி இருந்தது. ஆஹ் அப்போ ஆதிசங்கரோட குரு கோவிந்த பாதர் வந்து ஆதிசங்கரரை அவருடைய 16 வயதுல காசிக்கு போய் அத்வைத வேதாந்தத்தை பரப்பு அப்படின்னு சொல்லி அவர் வராரு. குளிச்சுட்டு கங்கையில குளிச்சுட்டு அப்படியே வரும்போது எதிர்த்தா போல ஒரு தாழ்ந்த குடியை சேர்ந்த ஒருவன் நாய்கள் புடைசூழ எதிர வரானாம். அவனை ஆதிசங்கரரை கண்டு ஒதுங்காம அப்படியே நேரவே வந்தானா. ஏன்னா பாதை ஒரு வழி பாதை, ஒருத்தர் தான் போக முடியும், ஒருத்தர் ஒதுங்கினாதான் இன்னொருத்தர் கிராஸ் பண்ணி போக முடியும். ஸோ அவர் ஒதுங்காம இருந்ததுனால ஆதிசங்கரர் கொஞ்சம் வயசும் சின்ன வயசு இல்லையா, கொஞ்சம் வேகத்தை காட்டி அவனை ஒதுங்கிப்போ அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த தாழ்ந்த குடியை சேர்ந்த அந்த மனிதன் கேட்கிறானா, உடலை ஒதுங்க சொல்றியா, இல்ல உள்ள அறிவு மயமா இருக்கே அந்த மனதை ஒதுங்க சொல்றியா, இல்ல ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்து இயங்குற உயிரை ஒதுங்க சொல்றியா, இல்ல எல்லாத்துக்கும் காரண பரம்பொருளா இருக்கிற ஏகமா இருக்கிற இறைவனை ஒதுங்க சொல்றியான்னு கேட்டதும் ஆதிசங்கருக்கு ஒரு பெரிய ஷாக்கு ஏற்பட்டுதான். அவருக்குள்ள இருந்த அந்த ஆணவம்ங்கிறது அடியோட அழிஞ்சு போய் அவனை கை கூப்பி வணங்கினாராம். அந்த வினாடியே ஞானத்தினுடைய முழுமை நிலைய அடைந்தாராம். இது வரலாற்று நிகழ்வாக ஒரு புத்தகத்துல படித்தது. ஏன்னா தீண்டாமைங்கிறது அந்த காலத்துல மனிதர்களே மனிதர்களே உயர்வாகவும் தாழ்வாகவும் மதிக்க கூடிய அந்த பண்பு அதிகமா நீண்ட காலமா இருந்தது. அதை கூட நாராயண குருன்னு சொல்லி கேரளால ஒரு குரு இருந்தாரு. கோவில்கள்ல வந்து தாழ்ந்த குடியை சேர்ந்தவங்க எல்லாம் போய் வணங்கக்கூடாது அப்படிலாம் இருந்தபோது அவர் தான் அதற்காக போராட்டம் நடத்தி எல்லாரும் இறைவனை வழிபடுவதற்கு பாகுபாடு பார்க்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த திருவிதாங்கூர் மன்னன்கிட்ட சொல்லி அவர் அந்த தடையை நீக்கி எல்லாரும் கோயில்ல போய் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத ஏற்பாடு செய்து கொடுத்தாராம். ஸோ நீண்ட காலமாக அந்த அதிகாரத்தால ஆணவத்தால அந்த தீண்டாமை கொள்கையும் தலைவிரித்து ஆடிதான் இருந்தது. ஸோ இது வந்து ஆன்மீக வாழ்வுல முன்னேறி செல்பவங்களை கூட இந்த தன்முனைப்பு அப்படிங்கிற இந்த ஆணவம் பற்றி தான் இருந்தது. அது பழைய சஞ்சீத கர்மத்தால தான் வந்தது. ஸோ அதை நீக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு வந்து பயிற்சிகள்லாம் சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. நமக்கு சின்ன வயசுல பரமபத விளையாட்டுன்னு விளையாடி இருப்போம். இந்த பாம்பு ஏணின்னு ரெண்டு இருக்கும். அந்த காய்களை நம்ம போடும்போது அதுல விழுகிற அந்த நம்பர் 2ஓ 3ஓ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏணிலையும் ஏறுவோம், பாம்புலையும் இறங்குவோம். ஏறவும் செய்யும், இறங்கவும் செய்யும். எல்லா கட்டத்தையும் கடந்து கடைசியில பரமபதத்துல நுழைய போற தருவாயில ஒரு பெரிய பாம்பு வந்து என்ன பண்ணும், கீழே இறக்கிரும், புறப்பட்ட இடத்திற்கு மீண்டும் வந்துருவோம். அதே போல இறைய அடையணும் அப்படிங்கிற அந்த நிலையில கூட இந்த ஆணவம் தலை தூக்குச்சு அப்படின்னா அப்படியே கீழே இறக்கிரும். இததான் புராணங்கள்ல கூட கதைகளாக சொல்லியிருக்காங்க. நமக்கும் பல புராண கதைகள் ஆணவத்தால் அழிந்த எத்தனையோ பேரை நம்ம படிச்சிருக்கோம். அதனாலதான் சொல்லுவாங்க, உலகியல் வாழ்விலும் சரி, குறிப்பா ஆன்மீக வாழ்விலும் சரி, இந்த ஆணவம் அப்படிங்கிற தன்முனைப்பை ஒழித்தல் செய்ய வேண்டும். தன்முனைப்பை நீங்கணும் அப்படின்னாக்க என்ன செய்யணும்? சுவாமிஜி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, தன்முனைப்பு நீங்க தவமாற்றும் சாதனையால் உயர வேண்டும்னு சொல்லுவாங்க. தன்முனைப்பு நம்ம கிட்ட இருந்து போகணும் அப்படின்னாக்க தவம் செய்யணும். அந்த சாதனையை நம்ம தொடர்ந்து செய்துட்டே வரணும். அப்படி உயரணும் அப்படிங்கும்போது யார் மூலமா அதை தெரிந்து கொள்ளணும்? நிறைவடைந்த குரு மூலம் நேர்முகமாய் குண்டலினி யோகம் கற்று, அதாவது நிறைவு அடைந்த குரு மூலம் எல்லா வளமும் மனதில் ஒரு நிறைவு இருக்கும் குரு கிட்ட. அந்த குரு மூலம் நேராக நேரடியா சென்று குண்டலினி யோகம் கற்று, இப்ப குரு இல்லைனாலும் குருவிடம் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மூலம் நம்ம பயிற்சி பெற்றிருக்கிறோம். ஆசிரியர்களிடம் பயிற்சி பெற்றாலும் ஆசிரியர்களிடம் இருந்து செயல்படுவது குருவினுடைய அருள் ஆற்றல் என்பதை நம்ம எல்லாரும் உணர்ந்திருக்கிறோம். ஸோ அந்த வகையில குண்டலினி யோகம் கற்று நித்த தவம் ஆற்றி உண்மை உணர பெற்றால், தினமே தவம் செஞ்சு இறைநிலை நமக்குள்ளும் அறிவா இருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையை பெற்றால் முனைப்பு போகும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. ஸோ அந்த முனைப்பை பத்தி இன்னும் மேல பார்க்கலாம். இப்ப உலகியல் வாழ்க்கையில தன்முனைப்பு அப்படிங்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, தன்னை முன்னிலைப்படுத்துவது. தன் முனைப்புனா தன்னை எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்துவது. அதாவது எனக்கு தான் தெரியும், தன்னை உயர்வா கருதுறது,
தன்னுடைய பெருமையை பெருமையா நினைப்பது, நானே பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னை விட்ட யாராலும் இதை செய்ய முடியாது அப்படின்னு தன்னுடைய பெருமையை அதை தற்பெருமையா பேசிட்டே இருப்போம். தன்னை நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார்கிட்டையுமே இருக்கும். அந்த முனைப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் தன்முனைப்போடைய அடையாளம். இதையும் சுவாமிஜி நம்மிடம் தன்முனைப்பு இருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறத ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. தன்முனைப்பு ஒருவரிடம் இருக்குமானால் சாட்சி உண்டு. நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு அடையாளம் இருக்கு. என்னென்ன அப்படின்னாக்க பேராசை, சினம், பொறாமை, இந்த 3 இருக்கும். கூடவே என்ன இருக்கும்? என் கருத்தும் செயல்களுமே நீதி என்று எண்ணல். நான் சொல்ற கருத்து தான் சரி, நான் செய்யற செயல் தான் சரி அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருக்கும். அதுக்கப்புறம் பிறர் வருத்தத்தில் இன்பம் காணல். அதாவது பிறர் துன்பப்பட்டாங்கன்னா அதை பார்த்து ஒரு சந்தோஷப்படுவோம். இது விலங்கின பதிவு நம்ம கிட்ட இருக்கிறதுனால அதுவும் நம்ம கிட்ட வரும். அப்புறம் புன் செயலின் புலன் மயக்கில் ஆழ்ந்து ஆழ்ந்து, இந்த புலன் போற போக்கிலேயே போய் 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 அதிலேயே ஆழ்ந்து செயல்பட்டு செயல்பட்டு என்ன செய்வோமா? புகழ் தேடவும் பொருள் பெருக்கவும் செயல்கள் செய்வார். வன் மனதோடு எப்பொழுதும் வெறுப்புணர்த்தும் வகையில் முகம் கடுத்திருத்தல் இவையே சான்றான்னு சொல்லுவாங்க. எப்பவுமே மனசு வன்மனமா இருக்கும், இன்மனமா இருக்காது, இன்முகமா இருக்காது, வன்மனமா இருக்கும். அதே மாதிரி வெறுப்பு, யாரை பார்த்தாலும் அந்த வெறுப்பை வெளியில காட்டிக்கிட்டே இருப்போம். முகம் எப்படி இருக்கும்? எப்பவும் கடுகடுன்னு தான் இருக்கும். இதெல்லாம் தான் தன்முனைப்பு ஒருத்தட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்கு சாட்சின்னு சொல்லி அந்த பாடல்ல சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த தன்முனைப்பும் பழிச்செயல்கள் பதிவும் மாயை, இது 3ம் மனித உயிர் களங்கம்னு சொல்லி இன்னொரு இடத்துல சுவாமி பாடல்ல சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணும்? வன்முறையில் இந்த 3ம் நம்ம அறிவை புலன்கள் மூலம் வழுக்கி பிறவி கடலை நீள வைக்கும். அப்ப இதை மாத்தணும் அப்படின்னாக்க அகத்தவம் அகத்தாய்வு, இதனால உண்மையை உணர்ந்து 6 குணங்களை சீரமைத்து இனிய முறையில உயிர்களுக்கு தொண்டு செய்து இறைநிலையில மனதை இணைக்க தூய்மை உண்டாகும்னு இன்னொரு பாடல்லையும் சொல்லுவாங்க. அப்ப குரு மூலமா அந்த ஒளித்தல் செய்தால் ஒளி மிளிரும் அப்படிங்கிறதுக்கு இடையில ஒரு செருகிறோம். இடைச்செருகலா குரு மூலம் தீட்சை பெறணும், பயிற்சிகளை முறையாக செய்யணும். தன்முனைப்பை ஒழிக்கும் போது நமக்குள்ள உள் ஒளி பூரிப்பு ஏற்பட்டு அறிவுக்கு மேல் நோக்கும் வேகம் உண்டாகும், உள் ஒளி மிளிரும். இந்த உள் ஒளியை தான் இன்ட்யூஷனும் இன்னர் விஷன்னு சொல்லுவாங்க. அகக்காட்சி, அருட்பேராற்றல், அதோட அன்பு குரல் நமக்குள்ள கேட்க தொடங்கும். நம்முடைய பாரத தேசத்தோட சிறப்பே இந்த உள் ஒளி எனும் உள் உணர்வு தான். நம்முடைய இலக்கியங்களாகட்டும், கலைகளாகட்டும், சமுதாய பலவித அறிவு செல்வங்கள்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா இந்த உள் உணர்வு தான். ஒரு உண்மையை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே அந்த உள் உணர்வால அதை முதல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் போல மெய்ஞான உண்மைகளையும் அப்படிதான் ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஞானிகள் எல்லாம் இந்த உள் உணர்வால தான் பல ரகசியங்களை எல்லாம் உணர்ந்து அதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுல மிக முக்கியமானதும் மிக மிக சிறப்பு கொண்ட ஒரு துறைன்னு சொன்னா ஆப்ரேட்டிவ் ரெஸ்ட் ஆஃப் த மைண்ட்னு சொல்லுவாங்க. மன தத்துவ ஆய்வு துறையில சொல்லுவாங்க. அதாவது மனசை ஒரு நீண்ட பயிற்சியின் மூலம் ஒரு வகையான தூக்கத்துக்கு ஆளாக்குற ஆற்றல் தான் இந்த ஆப்ரேட்டிவ் ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. மனம் உறங்கும், ஆனா அது முழுசா உறங்காது. அப்படி ரஷ்யால ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டாங்களாம். அந்த ரஷ்ய மொழிய சில ஜெர்மானியர்களுக்கு இந்த ஆழ்ந்த உறக்க நிலையிலேயே சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள பரீட்சை தேர்வு எழுத சொல்லும்போது அத்தனை பேரும் நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்களாம். அந்த ஆழ்ந்த உறக்கம் என்று தூங்காமல் தூங்கும் சுகம், அரித்துயில்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த நிலையை ரஷ்யால ஆராய்ச்சி மூலம் ரஷ்ய மொழிய ஜெர்மானியர்களுக்கு சொல்லி கொடுத்ததா ஒரு புத்தகத்துல படித்தோம். இதைதான் நம்ம நாட்டுல அரித்துயில் அப்படின்னும் தூங்காமல் தூங்குவது அப்படின்னு சொல்லலாம். அந்த உள் உணர்வின் தன்மையான உறக்கத்தை நம்ம நாட்டு யோகிகள் முழுமையான நினைவோட பயின்று பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க. இந்த ஆல்பா ரித்தம், நம்ம ஆகினை தவம் செய்யும் போது ஆல்பா வேவுக்கு வரோம் இல்லையா, அந்த ஆல்பா ரித்தம் அப்படிங்கிற அந்த அதிர்வு நிலையில மனதை கொண்டு போனோம் அப்படின்னாக்க வான மண்டலத்துல இருக்கிற எண்ண அலைகளை எல்லாம் தானாவே உள் வாங்கி கொள்ளக்கூடிய வலிமை மனதுக்கு உண்டாகுமா. சிற்றறிவு பேரறிவோட ஒன்றி நிற்கிற அந்த யோகம்
கைகூடும்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டு சித்தர்கள் எல்லாம் தங்களுடைய இலக்கியங்கள்ல வற்புறுத்தி சொல்லியிருக்காங்க. இததான் அரித்துயில் நிலை. இப்ப நம்ம துரியாதீதத்துல சுவாமிஜி சொல்ற சமாதி நிலை. அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல என்ன ஆகும் அப்படின்னாக்க, கல்லாமலே கற்றுக்கொள்வது, படிக்காமலேயே நிறைய தெரிஞ்சு கொள்றது. அதாமே முயலாமலேயே முயற்சி கைகூடுவதும் நிகழும் அப்படிங்கிறத ரஷ்ய நாட்டு ஆய்வுகளும் சொல்லுது. நம்ம சித்தர் பெருமக்களும் இத வந்து சொல்லியிருக்காங்க. சஸ்பெண்ட் அனிமேஷன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது அந்த உறக்க நிலைக்கு போய் அதை எல்லாம் அறிதுயல் நிலை, சமாதி நிலைக்கு சென்று, அந்த உள் உணர்வால இறைநிலை உணர்வை உணர்ந்து, அதுல நல்ல நிறைய பாடல்களை பெரிய சொல்லியிருக்கிறாங்க நமக்கு, நம்ம சித்தர் பெருமக்கள். நம்ம சுவாமிஜியும் அதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதை எதை நம்ம பக்தி மார்க்கத்துல கூட நம்ம கோவிலுக்கு போறோம், அங்க உருவம் இருக்குது, மணி அடிக்கிறாங்க, சுவைப்பதற்கு நெய்வேத்தியம் கொடுக்குறாங்க, வாசனைக்கு பத்தி சாம்பிராணி எல்லாம் போடுறாங்க, அது மாதிரி பூசிக்கொள்றதுக்கு விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாம் கொடுக்குறாங்க. 5 புலனுக்கும் வேலை கொடுக்குறாங்க. அப்ப அந்த 5 புலன்கள்ல உணர்வா ஒண்ணு எழும். அது எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த முழு முதற் பொருள். அந்த முழு முதற் பொருள் உனக்குள்ள இருக்கு. நீ புலன் வழியா போற. அந்த புலனை உள்ளுக்குள்ள திருப்பு. அத நீ உள்ளுக்குள்ள காணணும். இந்த வெளியில இருக்கிற கண்ணால பார்க்க முடியாது. அது ஊனக்கண். 3ஆவதா ஒரு கண் இருக்கு. அதன் மூலமா நீ அத பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் தேங்காய எடுத்து அந்த தேங்காய உடைக்க சொல்லுவாங்க. அந்த தேங்காயில ஒரு 3ஆவது கண் இருக்கும். அதே மாரி நம்ம உடல்ல இருக்கிற 3ஆவது கண் நம்முடைய ஆகினை என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண். அத திறக்கணும்னு சொல்லி பக்தி மார்க்கத்திலயும் நமக்கு சொல்றாங்க. அததான் நம்ம குரு நமக்கு தொட்டு காட்டுறாங்க. அதான் குரு தொட்டு காட்டி ஆகினை தவமும், ஆகினை தீட்சையும், கண்களால நயன தீட்சையும், அது துரியம்னு சொல்றோம். நினைவுனால துரியாதீத தீட்சையும் தந்து, ஸோ 5 புலன்கள் மூலமாவே மனசு வெளியில போயிட்டு இருந்த அந்த கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு 6 குணமா மாறாத தன்மையையும் பெறும்போது தான் அந்த உள் ஒளி பூரிப்பதை நம்மால உணர முடியும். இறுதியா சுவாமிஜி அருட்பேராற்றல் அன்பு குரல்ங்கிற புத்தகத்துல சொன்ன ஒரு முன்னுரையை சொல்லி நிறைவு செய்கிறோம். சுவாமிஜியோட உரைய அப்படியே சொல்றேன். உயிர் மேல் மனம் வைத்து தவம் இயற்றும் பயிற்சி எனக்கு அகத்தவத்தில் அறிவாட்சி தரம் உயர்ந்த ஆசான் அருளால் கிடைத்தது. இந்த அகத்தவ பயிற்சி மூலம் மன அலைச்சுழல் விரைவு குறைந்து கொண்டே வந்தது. சில சமயம் துரியாதீத தவம் எனும் இறைநிலை தவம் இயற்றும் பொழுது நான் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுதே மனம் அசைவற்ற நிலையில் இறைநிலையோடு ஒன்றி நிற்கும். முதலில் 1 நிமிடம் 2 நிமிட நேரம் மட்டுமே இந்த நிலை கிட்டும். ஆயினும் சில இரவுகளில் தூக்கம் இல்லாத போது இதே நிலை வருவதும் பல நிமிடங்கள் நிற்பதும் உண்டாகும். இறைநிலையை அறிய வேண்டிய சிந்தனை அடிக்கடி செய்வேன். அப்பொழுது இறைநிலை, உயிர்நிலை இவற்றை விளக்கும் காட்சிகள் கிடைக்கும். சில சமயம் ஓசையே இல்லாத சொற்கள் மூலம் தத்துவ உண்மைகளும் ஒளி இல்லாத காட்சிகளும் கிட்டும். ராமலிங்க வள்ளல் பெருமான் சில செய்யுட்களில் இறைவன் பணித்தான், இறைவனோடு உரையாடினேன் என எழுதியிருக்கிறார். இது எவ்வாறு என்ற சிந்தனை வினா எழுந்தது. அதே அனுபவம் எனக்கு கிடைத்த பொழுதுதான் உண்மை உணர்வு தெளிவு பெற்றேன். அத்தகைய உணர்வு நமக்கும் சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி நமக்கு இந்த தவ முறைகளையும் அறநெறிகளையும் தத்துவ விளக்கங்களையும் கொடுத்து நமக்குள்ள இருக்கிற அந்த உள் ஒளிய வெளிர வைப்பதற்காக தவமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆல்பா நிலைக்கும் டெல்டா வரைக்கும் மனசு போறதுக்கும் சுத்த வெளியோடு இணைந்து துரியாதீத தவம் செஞ்சு நம்முடைய ஆணவத்தை ஒழித்தது. ஏன்னா எது செஞ்சாலும் அது வந்து குருவுடைய அருள் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள வலுவா இருக்கும்போது ஆணவம் அடியோடு அழிகிறதையும், நமக்குள்ள இருக்கிற அந்த உள் ஒளி அன்பொழியாக, அறிவொளியாக, அருளொளியாக மிளிர்வதையும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த ஒளிய மேலும் சிறப்பு செய்வதற்கு நம்ம தொடர்ந்து பயிற்சிகள்ல ஆழ்ந்து சென்று மௌனமும் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக உள் ஒளி நமக்குள்ள மிளிரும் என்று கோரிக்கொண்டு அற்புதமான தலைப்பை கொடுத்து சிந்திக்க வைத்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை பொறுப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்து இனிதாய் வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.